ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலை தியானத்திற்காக நாம் தெரிந்து கொள்கிற வேத வசனம் சகரியாவின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். அவர் ஜாதிகளுக்கு சமாதானம் கூறுவார். அவருடைய ஆளுகை ஒரு சமுத்திரம் தொடங்கி மறு சமுத்திரம் வரைக்கும், நதி தொடங்கி பூமியின் எல்லைகள் பரியந்தமும் செல்லும். ஆண்டவருடைய வார்த்தை தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு சமாதானம் கூறுவார். He proclaimed the peace upon the people. ஏனென்றால் அந்த நாட்களில் யுத்தமும் யுத்தங்களின் செய்தியும், மனிதனுடைய வாழ்வு கசப்பாக போகிற நாட்கள் அந்த நாட்களும். அந்த நாட்களில் எபிரேயரில் அல்லது எருசலேமில் அங்கே ரதங்கள் அற்று போக பண்ணுகிற நாட்கள், ஆயுதங்கள் இல்லாமல் போக பண்ணுகிற நாட்கள். அந்த நாட்களில் தேவன் எருசலேமில் ஆளுகை செய்ய வருவார். அவர் முதலாவது சமாதானத்தை கூறுகிறார். இரண்டாவது, அவர் ஆளுகை ஒரு சமுத்திரம் தொடங்கி மறு சமுத்திரம் வரைக்கும், ஒரு நதி தொடங்கி மறு நதி வரைக்கும் இருக்கும். நம்முடைய தேவனாகி கர்த்தர் ஆளுகை செய்யும் பொழுது அங்கே பல நன்மைகள், பல காரியங்கள் உண்டாகிறது. அந்த வார்த்தை ஏதோ ஒரு 1000 வருட அரசாட்சிக்காக ஆண்டவர் சொல்லப்பட்டது போல இருந்தாலும் அது இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில அப்ளிகபிள் ஆகும், அபியாசப்படுத்த முடியும். என்னது, நாம் தேவனுடைய சமூகத்தில் தேவனுடைய பிள்ளைகளாக நிலைநிற்கும் பொழுது, அவரையே சார்ந்திருக்கும் பொழுது அவர் நமக்கு சமாதானம் கூறுகிறார். அவர் ஆளுகை நம்முடைய வாழ்வில் ஒரு எல்லை தொடங்கி மறு எல்லை வரைக்கும், ஒரு நதி தொடங்கி மறு நதி வரைக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி நம்முடைய வாழ்வில் ஆளுகை அவர் உண்டாக்குறார். அவர் நம்மை தமக்கு சொந்தமாய் ஏற்படுத்துகிறார். He owned us. The Lord Jesus Christ owned us as his own child. How he owned? No. அவர் எப்படி நம்மை சொந்தமாக்கினார், எப்படி அவர் நம்மை மீட்டு கொண்டார் தெரியுமா? அவர் விலையேற பெற்ற இரத்தத்தினாலே, through his holy blood he shed on the cross. சிலுவையில் சிந்தினத இரத்தத்தினாலே நம்மை அவர் மீட்டெடுத்தார். அவர் சொந்தமாக்கி கொண்டார். இப்ப நாம் அவருக்கு கீழ்ப்படிந்து அவர் சமூகத்தில் அவரை தேடி அவரை நாடி அவரை பின்பற்றி நடப்போமே. ஆனால் இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில் கிறிஸ்தவர்கள் அல்லது இயேசுவை அறிந்தவர்கள் என்று சொல்லுகிறோம். ஆனால் அவரை நம்முடைய வாழ்க்கையில் 100% உரிமையாக்கி கொள்வது இல்லை. 100% அவருக்கு விட்டு கொடுப்பது இல்லை. 100% அவர் ஆளுகை செய்வதற்கு இடமில்லை. காரணம், உலகத்தின் மேல் உள்ள மயக்கம், உலகத்தில் உள்ள ஐஸ்வர்யம், உலகத்தில் காணப்படுகிற சிற்றின்பம், பாவம், விபச்சாரம், வேசித்தனம், போதை வசுக்கள், இவைகளில் அடிமைப்பட்டு கிடக்கிற அநேகரை நான் கண்டிருக்கிறேன். ஊழியத்தில் வருவார்கள், சபைக்குள்ள வந்து முக்கியஸ்தர்களை போல நிற்பார்கள், ஆண்டவருடைய காரியத்தில் அவர்கள் முதன்மையாக நிற்பார்கள். திருவிருந்து கொடுப்பதில் அவர்களைப் போல அடித்துக்கொள்ள ஆட்கள் இல்லை. ஆனால் அவர்களை நாம் கவனித்தோமேயானால் சில பாவ பழக்க வழக்கத்தில் அவர்கள் பிடிக்கப்பட்டிருப்பார்கள். ஒரு சமயம் ஒரு மனிதர் ஊழியத்தில் மும்முரமாக இருக்கிறார். இந்த ஊழியத்தை செய்கிறார், அந்த ஊழியத்தை அதற்கு உதவி செய்கிறார், இதற்கு உதவி செய்கிறார், அப்படி உதவி செய்கிறார். இங்கிருந்து சப்போர்ட் வாங்கி அவங்களுக்கு தர்றாரு, அங்கிருந்து சப்போர்ட் வாங்கி இங்க தர்றாரு. இப்படி நிறைய விஷயங்களை அவர் செய்து வருகிறார். எனக்கு பெரிய ஆச்சரியம், இப்படி ஒரு விசுவாசி ஊழியத்துல ஆர்வமா ஆண்டவருக்கு ஏதாவது செய்யணுமே அப்படின்னு இருக்காரு அப்படின்னு எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியம். ஒரு நாள் இரவு நான் ஒரு வீட்டிற்கு எமர்ஜென்சியாக ஒரு 10:30 மணி இருக்கும். நான் அவசரமாக
அவர் வீட்டில் ஒரு பிரச்சனை, அதற்காக நான் என் வாகனத்தில் போய் கொண்டிருக்கிறேன். நான் மட்டும் டூ வீலர்ல போறேன். அப்ப இந்த மனிதனை ஒரு எலைட் பார் என்று சொல்லுவார்கள். அங்கே பெரிய பெரிய மனிதர்கள், பிசினஸ்மேன் தண்ணி அடிக்கிற இடம், அதாவது போதை வஸ்துக்களை அனுபவிக்கிற ஒரு மையம். இவர் அதற்குள்ள இருந்து அப்படி ரொம்ப தெம்பாக சாப்பிட்டு முடித்து தண்ணியெல்லாம் அடித்து அவர் அங்கிருந்து வெளியே வந்து வாகனத்தை எடுக்கிறார். என்னை பார்த்த உடனே அவருடைய முகம் மாறிவிட்டது, அவருடைய முகநாடி வேறுபட்டது. என்னிடத்தில் பேசுவதை தவிர்த்தார். அதற்கு முன்பு அவர் அப்படி இல்லை, ஆனால் என்னிடத்தில் பேசுவதையே தவிர்த்தார். நான் இங்கே ஒரு வேலையா வந்திருக்கேன் பஸ்ஸு, பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க, அவங்களாம் அங்கே இருக்காங்க, ரூமில் தங்கியிருக்காங்க, நான் அவளை பார்த்துட்டு தான் வரேன் அப்படின்னு ஒரு மடுப்பான செய்தியை கொடுத்துட்டு, நீங்கள் கிளம்புங்க, நான் இன்னொருத்தர் வரணும்னு வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வெயிட் பண்ணுறாரு. நான் கிளம்புனதுக்கப்புறம் கண்ணாடியில் பார்க்குறேன், பின்னாடியே வண்டியில் அவரும் அவங்க வீட்டுக்கு போகிறார். இப்போ அந்த மனிதனை நான் யோசிச்சு பார்த்தேன். ஒரு சின்ன விஷயம், போதை வஸ்துகளுக்கு அடிமைப்பட்டு கிடக்கிற அந்த மனிதன் தன்னை அதிலிருந்து விடுவித்துக் கொள்வதற்கு முடியவில்லையே. வருத்தமா இருந்துச்சு. வெளியில பார்த்தா பகட்டான காரியம், உள்ளுக்குள்ள பாவம். ஏன் இந்த பாவம், ஏன் இந்த நிலை அப்படின்னா, இயேசுவை தனக்கு சொந்தமாய் விடுவதில்லை. இயேசுவை தனக்கு சொந்தம் என்று சொல்லுவதில் கூச்சம். இயேசு கிறிஸ்துவை ஆளுகை செய்வதற்கு இடம் கொடுப்பதில் கூச்ச நாட்சம். இதனாலதான் ஆண்டவர் அங்க அவருடைய வாழ்க்கையில கிரியை செய்ய முடியாது. நீங்க பாருங்க, இயேசுவை பற்றி அவர்களால் சொல்ல முடியுமா என்றால் முடியாது. They cannot preach the word of God in midst of the people. முடியாது. இப்போ நம்ம ட்ரெயினில் பிரயாணம் பண்ணுகிறோம், பஸ்ஸில் பிரயாணம் பண்ணுகிறோம். பல சூழல்களில் நம் அருகில் இருக்கிறவர்களுக்கு ஆண்டவர் நம் ஜெபித்து கொண்டே வருவோம். அவர் சொல்லுவார், இவருக்கு நன்மை சொல். ஏதோ ஒரு காரியத்தில் நாம் பேச ஆரம்பித்து அவருக்கு கிறிஸ்துவின் அன்பை அறிவிப்பதற்கு ஒரு வாய்ப்பு உண்டாகும். அப்படி நான் நிறைய என் பிரயாணங்களில் சொல்லியிருக்கிறேன். சில கொலைக்காரர்கள், சில ரவுடிகள் எனக்கு தெரியாமலேயே என் அருகில் இருந்து பெரிய பலே திருடர்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறார். ட்ரெயின்லையும் அப்படி நிறைய பேருக்கு சுவிசேஷம் அறிவிக்க கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். அப்ப நாம அவர்களுக்கு இயேசுவின் அன்பை சொல்லுகிறது மாத்திரமல்ல, ஏதோ பிரச்சனையில் அவர்கள் இருப்பார்கள், கிறிஸ்துவின் சமாதானத்தை அவர்களுக்கு சொல்லுகிறோம். அவர்கள் அந்த பிரச்சனையை மறந்து அந்த சமாதானத்தில் அப்படி லயித்து போகிறார்கள். இயேசுவின் சமாதானம் அவர்களுக்குள்ளே வருகிறது. அவருடைய வாழ்க்கையில் இயேசு ஆளுகை செய்து விடுகிறார். பலருக்கு அப்படி நாங்கள் சொன்ன பொழுது சிலர் எங்களுக்கு திரும்ப சொன்ன விஷயங்கள் எங்களுக்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்தினது. இனி நான் என் வீட்டிற்கு போய் இயேசுவை தவிர இயேசுதான் என் இரட்சகர் என்று நான் அறிக்கையிடுவேன். சில நேரங்களில் நமக்கு தெரிந்த ஓட்டை அல்லது டப்பா ஹிந்தியை வச்சு, ஹிந்தி தெரியாது ஆனால் 1-2 வார்த்தை தெரிஞ்சு அந்த வார்த்தையை வச்சு சுவிசேஷம் அறிவிக்க பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்வார். அப்படி அறிவிக்கப்படும் போது சில குடிகாரர்கள் மனம் திரும்பி இருக்கிறார்கள். பஞ்சாப்ல அப்படிதான் கிறிஸ்துவின் சமாதானத்தை நல்ல கஞ்சா ஊழியத்தில் இருந்த ஒரு மனிதன் பின்மாற்றத்துக்கு போய் இப்ப ஏதோ ஒரு தேவைக்காக பாஸ்டர் சந்திக்க வந்திருக்கிறார். பாஸ்டருக்கு ஒரே கஷ்டம், ஏன்னா ஊழியத்தில் இருந்தவன் பின்மாற்றத்தில் இருக்கான், நல்ல தண்ணி அடிச்சிருக்கான். இப்போ நான் என்ன செய்ய, நான் அர்ஜென்ட்டாக ஒரு ஊழியத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு
என்னோடு வந்த என் நண்பரை அவர் அழைத்து கொண்டு போய்விட்டார். என்னை அவன் இடத்துல உட்கார வைத்து, நீங்க ஏதாவது அவனை பேசி சமாளிங்க அப்படின்னு போயிட்டார். அவர் போயிட்டு உடனே வருவார்னு பார்த்தா அவர் உடனே வரல. 4 மணி நேரம் ஆச்சு அவர் வருவதற்கு. நான் நினைச்சேன், நமக்கு ஹிந்தி தெரியாது, நமக்கு பஞ்சாபி தெரியாது, அவனுக்கு தமிழ் தெரியாது. அதில் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா அவன் பஞ்சாபியில் பேசுவான், நான் தமிழில் பேசுவேன். இப்படி நாங்கள் உட்காந்து 2 பேரும் உட்காந்துருக்கோம். அவன் பொறுமையாக ஆரம்பிக்கிறான். அவன் தான் நல்ல மப்பில் இருக்கான். மப்பில் சும்மா இருக்க மாட்டான்ல. அவன் அப்படியே ஆரம்பிக்கிறான். அவன் சொல்கிறான், நீங்கள் எப்படி இருக்கிறீங்க அப்படின்றான். எனக்கு அவன் பேசுறது புரியுது. நான் உடனே அதுக்கு ஷார்ட் ஃபார்மாக நான் நல்லா இருக்கேன். இப்படி ஒவ்வொரு சின்ன சின்ன வார்த்தையா பேசிட்டு பேசி 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 ஒரு கட்டத்தில் பார்த்தா ஆவியானவர் என்னை நிரப்பினார். அவனோடு கூட நான் பஞ்சாபிலே சரளமாய் பேசுகிறேன். அவனும் என்னோடு கூட பேசுகிறான். நான் அவனோடு அவனுக்கு பதில் அளித்து சரளமாய் பேசுகிறேன். எனக்கு அந்த நேரங்களில் என்ன நடக்கிறது என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் அவனோடு கூட பேசும் பொழுது ஒரு 3 மணி நேரம் ஆண்டவருடைய வார்த்தை அவனுக்கு சொல்லி 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 திடீரென்று பார்த்தால் முழங்கால் படியிட்டு கண்ணீரோடு கதறுகிறான். இயேசுவே என்னை மன்னியும் என்று சொல்லி கூப்பிடுகிறான். நாங்க பேசி அவனுக்காக ஜெபித்து பின்பு நான் அந்த போதகர் வந்து விட்டார். 4 மணி நேரம் அவர் சொன்னாரு சிரிச்சுட்டே, என்ன பாஸ்டர் சமாளிச்சிங்களா அப்படின்னாரு. நான் சொன்னேன், ஏதோ என்னால் முடிஞ்சது செஞ்சு வச்சிருக்கேன் பாஸ்டர் அப்படின்னு. அப்புறம் ஏன்னா நான் 4 மணி நேரம் இங்கே உட்காந்துருக்கேன்ல, ஈவினிங் டீ அவங்க ஸ்நாக்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க. ஏன்னா நாங்கள் மிஷன் ட்ரிப்பு தானே போயிருக்கோம். அப்போ ஈவினிங் எங்களுக்கு டீ வந்துச்சு. நானும் என் நண்பனும் டீயை குடிச்சிட்டு உக்காந்துருக்கோம். பாஸ்டர் திடீர்னு ஒரு 10 நிமிஷம் கழிச்சு என்கிட்ட வந்தார். பாஸ்டர் நீங்கள் என்ன பண்ணீங்க அவனை, நீங்கள் என்ன சொன்னீங்க, என்ன பண்ணீங்க அப்படின்னு கேட்டார். நான் சொன்னேன், எனக்கு பஞ்சாபி தெரியாது, அவனுக்கு தமிழ் தெரியாது, நாங்கள் என்ன பேசியிருப்போம். ஆனால் நடுவில் கொஞ்ச நேரம் ஆவியானவர் என்னை நிரப்பி அவரோடு பேச வைத்தா. என்ன பேச வச்சான்னு எனக்கு தெரியாது, அவனுக்கு தான் தெரியும் அப்படின்னு சொன்னேன். அவர் சொன்னார், ஃபர்ஸ்ட் ஒரு பெரிய வேலை பார்த்துருக்கீங்க, என்னன்னு கேட்டேன். அந்த மனிதன் ரட்சிக்கப்படாதவன், ஊழியத்துக்கு அவங்க வீட்டில் சொன்னாங்கன்னு வந்துட்டு அவன் பயங்கர அட்டகாசம். ஆனா இன்றைக்கு அவன் சொல்லுகிறான், என்னை பார்த்த உடனே கரத்தை பிடித்து அழுது கொண்டே சொல்லுகிறான், சதா பரமேஸ்வருக்கே காம், அந்த சர்வ வல்லமுள்ள தேவனுடைய வேலையை நான் அசதியாய் செய்துவிட்டேன், குறைவோடு செய்துவிட்டேன், என்னை மன்னித்து விடுங்கள். இனி நான் போய் என் பட்டணத்தில் அவருக்காக ஒரு கூட்டத்தை நான் ஆயத்தப்படுத்துவேன் என்று வைராக்கியத்தோடு கண்ணீரோடு பாஸ்டரிடத்துல சொல்லிட்டு, பாஸ்டர்ஜி ஐம் ஜாரே அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிளம்பி போயிட்டான். அவர் சொன்னார், அவன் என்கிட்ட காசு வாங்காம சில ஆயிரங்கள் வாங்காம அவன் போக மாட்டான். ஆனா இப்ப ஒத்த பைசா கேட்கல, உங்களுக்காக தான் வெயிட் பண்ணேன், நான் போறேன், என் பட்டணத்துல போய் இயேசுவின் அன்பை நான் சொல்லணும், சமாதானத்தை சொல்லணும், என் ஜனங்கள் சமாதானமற்று கிடக்கிறார்கள் என்று அவன் புறப்பட்டு சென்று விட்டான். சொன்னார், பஸ்ஸுக்கு காசு இருக்கா என்னன்னு தெரியல, இவன் தண்ணி வேற அடிச்சுட்டு வந்தானே அப்படின்னாரு. அப்புறம் சொன்னாரு, ஏதோ கர்த்தர் அவனை தொட்டிருக்கிறார், அவன் காரியங்களை நடப்பிக்கட்டும். இந்த காலவெளியில் உங்களுக்கு சமாதானத்தை கூறுகிற கர்த்தர், நீங்கள் மற்றவர்களுக்கு அந்த சமாதானத்தை பரிசீலிக்க முடியும். முதலாவது அந்த சமாதானம் உங்களுக்கு வேண்டும், பின்பு மற்றவர்களுக்கு நீங்கள் கொடுக்க முடியும். இன்றைக்கு ஜெபம் பண்ணுங்கள், ஆண்டவரே
நீர் என்னை 100% ஆளுகை செய்யும் பொழுது உங்க சமாதானத்தை எனக்கு கூறுவீர், என் மேல் அதை சொல்லுவீர். நான் அந்த சமாதானத்தை கூறுவனா மாறி நானும் என் பட்டணத்தில் என் செய்கிறதற்கு என் நண்பர்களுக்கு என்னோடு கூட இருக்கிறவர்களுக்கு நான் அந்த சமாதானத்தை கூறுவேன். நீர் எப்படி ஒரு சமுத்திரம் தொடங்கி மறு சமுத்திரம் வரை, ஒரு நதி தொடங்கி மறு நதி வரை ஆளுகை செய்வீரோ, அதே போல இந்த ஜனத்தை நீர் ஆளுகை செய்யும்படி ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி ஜெபம் பண்ணுங்கள். கர்த்தர் அவர்களை சமாதானம் கூறி ஆளுகை செய்வார். ஆமென்.